ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, பாவத்தினின்று ஒரு மனிதன் எப்படி விடுதலையாக்கப்பட முடியும்? அதற்கு ஒரே ஒரு காரணர் மாத்திரமே இருக்கிறார், ஒருவர் மாத்திரமே அதற்கு காரணர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக தன்னுடைய சொந்த சரீரத்தை, இயேசுவே அவருடைய சரீரத்தை, அவருடைய உடலில் உள்ள கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, அக்கிரமத்திற்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் சொல்லப்படுகிறது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் மனிதன் எந்தோ பாவங்களிலே சிக்கி அதிலிருந்து எப்படி வெளியிலே வருவது என்று தெரியாமல் அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு அந்த பாவத்தை நாங்கள் விட நினைக்கிறோம், ஆனால் எங்களால் விட முடியவில்லை. அந்த பாவம் எங்களை தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்த பாவத்தின் பழக்க வழக்கங்கள் எங்களால் விட முடியவில்லை. நாங்கள் விட வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் ரகசியமாய் இந்த பாவங்கள் எங்களை தொடர்ந்து கொண்டே வருகிறது. அந்தரங்கமாய் இந்த பாவங்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விடுதலை நாளிலே இயேசு உங்களுக்கு விடுதலையை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த விடுதலை நாளிலே இயேசு உங்களுக்கு விடுதலையை தருகிறார். ஏனென்றால் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். கவனிங்க, பாவத்திலிருந்து விடுதலையானால் அதனால் கிடைக்கும் பலன் என்ன? நீதிக்கு அடிமை. பரலோக ராஜ்யத்திலே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் பாக்கியத்தை இயேசுவினால், அவருடைய இரத்தத்தினாலே நாம் பெற்றுக் கொள்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, வாலிப சகோதரனே, சகோதரி, இன்றைக்கும் ஏதோ ஒரு பாவத்திலே, ரகசியமான பாவங்களிலே, அந்தரங்கமான பாவத்திலே சிக்கிக்கொண்டு அதிலிருந்து எப்படி வெளியில வருவது தெரியல. எங்களை பெற்றோர்களிடத்திலே சொல்ல முடியவில்லை, எங்கள் நண்பர்களிடத்திலே இதை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை, என்று என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அநேக வாலிப சகோதர சகோதரிகள் இன்றைக்கும் அதை எப்படி மறைப்பது என்று தெரியாமல் மரணத்திற்கு நேராய், தற்கொலைக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இயேசு உங்கள் பாவத்திலிருந்து அவர் விடுதலை தர ஆயத்தம் உள்ளவராய் காத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவினார். இன்றைக்கே உங்களுக்கு விடுதலை. இன்றைக்கு நிச்சயமாகவே உங்களை விடுதலை செய்யும்படியாகவே இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு. நாம் தேடி போகவில்லை. நம்முடைய பாவங்களுக்காக அக்கறை யாருமே தெரியாது. அநேகர் சொல்லுகிற சாட்சி, எங்களுக்கு இயேசுனாலே பழக்கம் இல்லை, இயேசு யாருமே தெரியாது. ஆனால் இயேசு, அந்த உயிருள்ள தெய்வம் இயேசு எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்தார், எங்களை மீட்டார், எங்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கும் 2000 வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் சிந்தி நம்மத்திற்காக, அக்கிரமத்திற்காக அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் சிந்தி நம்மை மீட்ட அதே இயேசு இன்றைக்கும் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பாரத்தோடு ஜெபிப்பீர்களா? இயேசுவே என்னை விடுதலையாக்கும், இயேசுவே உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்க இன்றைக்கு சொல்லுங்க. இன்றைக்கு இந்த விடுதலை நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலை. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான சகோதர சகோதரிக்காக, அருமையான வாலிப சகோதர சகோதரிக்காக, அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஏதோ சத்துரு கொண்டு வந்த ஏதோ ஒரு பாவத்துல, பாவ பழக்க வழக்கத்துல, ஏதோ ஒரு காரியத்துல மறைமுகமாய் அந்தரங்க பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிற
அருமையான தேவ பிள்ளைகளை, வாலிப சகோதரியை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவுங்கப்பா. இன்றைக்கு இந்த விடுதலை நாளிலே இயேசு நீர் அவர்களை விடுதலை செய்வீராக. இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரமே விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் மாத்திரமே விடுதலை. இன்றைக்கு இந்த அருமையான பிள்ளைகளுக்கு சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் விடுதலை செய்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எல்லா பயத்திலிருந்தும், எல்லா பாவங்களிலிருந்தும், எல்லா சாபங்களிலிருந்தும் இயேசு நீர் விடுதலை தந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. என்று முதல் எல்லா பயத்தின் காரியங்கள், எல்லா விதமான பாவத்தின் பழக்க வழக்கங்கள் இன்றோடு அவர்களை ஒழிந்து போவதாக, அவர்களை விட்டு ஒழிந்து போவதாக. இயேசுவின் ரத்தத்தினால் நீர் அவர்களை இன்றைக்கு கழுவி அவர்களுக்கு விடுதலை தருகிறீரே, நன்றி. கோடி கோடியாய் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. தகப்பனே, நாங்கள் உம்மை தேடி வரவில்லை, எங்களை தேடி வந்த தெய்வம் இயேசு. எங்களை தேடி வந்து உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை தந்தீர், ரட்சிப்பு தந்தீர், மீட்பு தந்தீர் ஆண்டவரே. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய விடுதலை தந்திருக்கிறேன், ஒரு புதிய ரட்சிப்பை தந்திருக்கிறேன், ஒரு புதிய பலனை தந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா பாவ பழக்க வழக்கங்களும், விட முடியாத அந்தரங்க மறைமுக பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவின் காரியங்கள் சாம்பலாயானதற்காக நன்றி அப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ரத்தத்தினால, கல்வாரில் சிந்தப்பட்ட இயேசுவின் திரு ரத்தத்தினால் கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இன்றைக்கு இந்த ரத்தத்தினால் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆசீர்வதி, பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தத்தினாலே உங்களுக்கு விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். எல்லா பாவ பழக்க வழக்கங்கள், மறைமுகமான அந்தரங்க பாவங்களை, அந்த பாவங்களில் இருந்து இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். இன்று முதல் பயப்பட தேவையில்லை, சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் விடுதலையாக்கப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தினாலே நான் விடுதலையாக்கப்பட்டேன். இந்த விடுதலை நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலை இயேசு தந்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். தேவனுடைய வார்த்தைகளை உண்மையாகவே அதை விசுவாசிங்கள். கர்த்தருக்குள் இயேசுவை விசுவாசிங்கள். தொடர்ந்து அவருக்குள் நிலைத்திருங்கள், தொடர்ந்து அவருக்குள் பலப்படுங்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவத்தின் அக்கிரமத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை. தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.